ஆண்டவரே உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே. இந்த கால வேளையில ஆண்டவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர், நீ வல்லவர், நீ போதுமானவர், நீர் அதிசயங்களை செய்கிறவர், நீர் அற்புதங்களை செய்கிறவர். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீ சமீபமானவர் ஆண்டவர். அதே பௌஷனா தியான மோதுரனா தகனகோசிய லகனகத்தனமோ தியாரபோத்தரபோ தியாரபலபலபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்க மத்தியில அப்பா நீர் கடந்து வருவீராக. எங்க 2-3 பேர் என் நாமத்தில் நான் கூட இருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் நான் இருப்பேன் என்று சொன்னீங்களே, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உங்களை ஆஸ்வதிப்பேன் என்று சொன்னீரே. ஓரிபா நமோஷியா நகதரணமா ஹனகோசியா லகதரணமா தரணமோதியா லபோஷதரபலபோதியனபா. இந்த ஸ்தலத்தை நான் விரும்பினபடினாலே இதுல வந்து வாசம் பண்ணுவேன் என்று சொன்னீங்களப்பா. ரெமூது கனகா தகதன்யா சலமோஷா நகதகலகதி அனுபூதரபலபா. எஸ் 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 இந்த ஸ்தலத்திலே என் கண்கள் திறந்தவர்களும் செவிகள் கவனிக்கிறதா இருக்கிறது என்று சொன்னீங்களப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே என்னாலும் என் இருதயம் இருக்கும் என்று சொன்னீங்களப்பா. அப்படி ஆயிடுவதே இந்த ஸ்தலத்தை ஆசிர்வதி தருவீராக. ஆண்டவரே சோத்திரம். இந்த ஆண்டவரே இந்த ஸ்தலமானது எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எண்ணப்படும் என்று சொன்னீங்களே. ரீமானாமா தூரனாமா ரீமோஷலா ஹதரமனமா ஹதரபலபலபலபா. அப்படியா ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே அவர்களின் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொன்னீங்களப்பா. உங்களுடைய வார்த்தைகள் எல்லாம் இந்த நாளிலே நான் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இறங்குவீராக தயவாய் ஆண்டவரே, தயவாய் ஆண்டவரே இறங்குவீராக ஆண்டவரே. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இந்த மாதத்தை ஆசீர்வதித்து தருவீராக ஆண்டவரே. கடந்த ஆண்டவரே மாதத்தை ஆசீர்வதித்து தருவீரே. இந்த புதிய வருடத்துல ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 2வது மாதத்தையும் ஆண்டவரே எங்களை காண செய்கிறே. அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே உம்மை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உமக்காக ஆண்டவரே வந்து காத்திருக்கிறோம் ஆண்டவரே. உன்னுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ரீபானாமா ஷலதரமா ரீமகுனியா லகதரபலபா. இந்த ஸ்தலத்தை நீர் ஆசீர்வதித்து தாங்கப்பா. இந்த ஸ்தலத்துல வருகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவ பிரசன்னம், மாறாத பிரசன்னம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும், ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. ஆண்டவர் ஒருவரும் ஆண்டவரே தெய்வமாய் போகாதபடிக்கு கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் கர்த்தர் எங்களை எல்லாம் தீமைக்கும் எங்களை விலக்கி ரட்சிப்பார் என்ற நம்பிக்கையோடு கடந்து செலுத்துகிறார் ஆண்டவரே. இந்த நாளிலே தேவ பிரசன்னம், தேவ மகிமை இந்த ஆலயத்தை விட்டு நீங்காதிருக்கட்டும் ஆண்டவரே. அந்த ஆண்டவரே சாலமோன் கட்டின ஆலயத்தில் இறங்கின அதே பிரசன்னம் ஆண்டவரே ஆசாரியர்கள் நிற்கக்கூடாது இருந்தது. அப்படிப்பட்ட மகிமை இந்த ஆலயத்தை நிரப்பட்டவன், இந்த நிலப்பட்ட ஆலயத்தை நிரப்பட்ட ஆண்டவரே. மகோ துரணா சனகதியான மதரபலபோதியான மோட்சலாதரபலபோதியானப்பா. கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதித்து தாங்கப்பா. நலமானதை நாம் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உடைய சமூகத்திலிருந்து வந்து காத்திருக்கிறோம், கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். புது மகனது கல்வியை போல செட்டில் திரும்புவான்னு சொன்னீங்க. அவர் ஓடினாலும் நிலைப்படையாக நடந்தாலும் சுட்டு போகாது என்று சொன்னீங்க. உங்களுடைய வாக்குத்தத்தங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் ஆமென் என்று ஆண்டவரே பலிப்பதாக ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே அரைவண்டு தரை மட்டும் தாண்டி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நீர் மாற்றி தருவீராக ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சமூகத்திலே எப்போது மாறாது நீ அப்பாவை துதித்தேனே. உள்ளவனா பொங்குதையா, உள்ளவனா
சமூகத்திலே எப்போதும் ஆராதனை அப்பாவை துதிக்கையிலே தாயை போல தேற்றுகிறேன், தகப்பனை போல சுமக்கிறேன். தாயை போல இதுவரைக்கும் சோதனை வருகின்ற நேரமெல்லாம் தாங்கி எங்களை நடத்துகிறேன். சோதனை வருகின்ற எங்களை கைவிடவே இல்லப்பா. ஆமே தாங்கி எங்களை நடத்துகிறேன், தாங்கி எங்களை நடத்துகிறேன். அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை அப்பாவை துதிக்கையிலே உள்ளவெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளவெல்லாம் பொங்குதையா. கூப்பிடும் காத்தை துஞ்சகத்து ஆகாரத்தை தருகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். அவைகளை கைவிட மாட்டேன். அவைகளை பார்க்கிலும் எங்களையே மிகவும் நேசித்து நடத்துகிறேன். அவைகளை பார்க்கிலும் மிகவும் நேசித்து நடத்துகிறேன், மிகவும் நேசித்து நடத்துகிறேன். எங்களை மிகவும் நேசித்து நடத்துகிறேன். ஆமென். அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை அப்பாவை துதிக்கையிலே எங்க உள்ளவெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளவெல்லாம் பொங்குதையா. எங்கள் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறேன். இதுவரைக்கும் நடத்தி வருகிறது. ஆமென். ஆலோசனைகளை திட்டங்களை நடக்க சொல்லி வருகிறேன். தீங்கு வருகின்ற நேரமெல்லாம் துரார மறைவில் மறைக்கின்றேன். உன்னை தொடர்ந்து கண்ணீர் மறையை பெறுவானாக என்று சொன்னது. அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை அப்பாவை துதிக்கையிலே எங்க உள்ளவெல்லாம் பொங்குதையா, எங்க உள்ளவெல்லாம் பொங்குதையா. உம்மாலை சேனைக்குள் பாய்ந்திடுவேன், உம்மாலை மதிலையும் தாண்டிடுவேன். உம்முடைய ஒத்தாசைக்கும் ஆண்டவரே உம்முடைய கரங்களை தூக்கி நடத்தும். தீயை தண்ணீரையும் கடந்துடுவோம், செழிப்பான தேசத்தில் கொண்டு வைப்பீர். நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதம் உண்டு. செழிப்பான தேசத்தில் கொண்டு வைப்பீர்களை கொண்டு வைப்பீர். அப்பாவும் சமூகத்திலே எப்போதும் ஆராதனை அப்பாவை துதிக்கையிலே
பிரசன்னம், தேவ மகிமை எங்களை ஆலயத்தை விட்டு நீங்காது இருக்கட்டும் ஆண்டவர். சகலத்தை நன்மைக்கெதுவான காரியங்களை செய்கிற சர்வவல்ல தேவன் நீர் அல்லவா? உண்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்ற வேதத்தை நாங்கள் வாசிக்கிறோமே. அவரை அவர்களால் நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த கால வேளையிலும் ஆண்டவரே, இந்த வருஷத்தின் 2வது மாதத்தின் முதல் நாளிலும் நாங்கள் உங்களை நோக்கி பார்க்கிறோம். வேலைக்காரன் எஜமானை நோக்கிக்குமா போனோம், வேலைக்காரன் எஜமானை நோக்கிக்குமா போனோம். எங்களுடைய வாதி தேவனே, எங்களுக்கு இறக்கம் செய்ய மறைக்கும். எங்களுடைய கண்களை நோக்கி இருக்கிறது ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் போகும் பாதையை நீர் அறிவி. யோபு சொன்னது போல நான் போகும் வழி அவர் அறிவார். அவரை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அப்படியா நாங்கள் உங்களை தேடுவதிலும் ஆண்டவருடைய சமூகத்தை நாடுகிறதிலும் உடைய நாமத்தை உயர்த்தி துதிக்கிறதிலும் எல்லாவற்றிலும் ஆண்டவரே, நாங்கள் எங்களை ஆண்டவரை நேரத்தை, ஆண்டவரை காலத்தை, ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களுடைய பிரயாசங்கள் ஒரு நாள் மீனவர்தாவாய் போகவே போகக்கூடாது. அப்படியா நலமானதை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். எப்பொழுதும் எங்களோடு கூட பேசும். ஆண்டவரே, உடைய நாமத்துக்கு பயந்திருக்கிறவர்களின் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படட்டும். அது எங்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கட்டும். கேட்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கட்டும். நலமானதை பிடித்துக் கொள்ள உதவி செய்யும். எங்கள் மத்தியில் இடைபடும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஒரு விஷயம் கண்ணை மூடுவோம். மறுபடியும் நாங்கள் நோக்கி வருகிறோம். ஆண்டவரே, வாக்குத்தத்தங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் ஆண்டவரை படிக்கும் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஜீவனுள்ள வார்த்தை, அதை விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு மனங்களுடைய கண்களை தரங்கப்பா. இதயத்தில் அந்த வார்த்தைகளை பதித்துக் கொள்ள உதவி செய்யுங்கப்பா. அதை நாங்கள் விட்டு விடக்கூடாது. ஆண்டவரை நலமானது நாங்கள் பிடித்துக் கொள்ள உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நல்லதையே அறிந்து நாங்கள் செயல்பட உதவி செய்யுங்க. ஆண்டவரே, உமக்காக காத்திருக்கிறோம். இடைபடும், நாம மையப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தமாக தெரிந்து கொண்ட வேத வசனம் என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாமா? என்னாகமம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி, கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மள என்ன பண்ணுவாரா? பிரசன்னமாக்குவார். இந்த கால வேலையில 2வது மாதத்துல தேவன் நம்மை பார்க்கிறவராயிருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் தம்மை உறுதியாய் பற்றிக் கொண்டவர்கள் மத்தியிலும் அவரை தேடுகிறவர்கள் மத்தியிலும் அவருடைய கண்கள் அவருடைய இமைகளை சோதி தருகிறது. ஹல்லேலூயா. அப்படியாய் அவருடைய பிள்ளைகள் மேலே அவருடைய கண்கள் நோக்கமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்பொழுது கூட நம்ம பாடினோம், காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரத்தை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. அவர்களை பார்க்கிறோம் நம்மை விசேஷித்தவர்களாய் ஆண்டவர் என்ன பண்ணிருக்கிறாரு? தெரிந்து கொண்டிருக்கிறார். நாம் ஆங்கிலத்தில் அதை வாசிக்கும் பொழுது the Lord turned his face to where you and give peace அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவருடைய முகம் நம்ம திருப்பப்பட்டிருக்கிறபடினால்தான் நமக்கு அந்த சமாதானம் உண்டாயிருக்கு. நல்ல கருந்தட்டி அவர் நாமத்தை உயர்த்துவோமா?
ஹalleluya ஹalleluya. நம்ம சொல்ல வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பாருமாப்பா, என்னுடைய கூப்பிடுதலுக்கு செவி சாய்ப்பீராக, உங்களுடைய பிரசன்னத்தினாலே என்னை நிரப்புங்க ஆண்டவரே, உங்களுடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லட்டும். அன்று தினமும் சொல்ல வேண்டிய வார்த்தை இதுதான், என்மேல் கண்ணோக்கமாயிரும் ஆண்டவரே, என்மேல் கண்ணோக்கமாயிரும். தீங்கு எனக்கு நேரிடக்கூடாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடக்கூடாது. அதில் சகல விதத்தில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன் ஆண்டவரே. அந்த வார்த்தை மிகவும் ரொம்ப அருமையான வார்த்தை. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. சமாதானம் இல்லாத எத்தனையோ குடும்பங்களை பார்க்கலாம். அநேகர் ஐஸ்வர்யவான்கள், அவருடைய குடும்பத்தில் சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, மகிழ்ச்சி இல்ல, சரியான உறக்கம் இல்ல. எவ்வளவுதான் சிரமம் இருந்தாலும் குடும்பத்துல சமாதானம் இல்ல, நித்திரை இல்ல. அவர் சமாதானமாய் படுத்துக் கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் முன்பாக வைக்கிறேன், அவரை நம்புகிறவர்களே, அவரை அறிந்திருக்கிறவர்களே, அவரை சார்ந்திருக்கிறவர்களுக்கு, அவருடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு சமாதானம் உண்டு. அவர்களை அவர் நோக்கி பார்ப்பார், அவர் கூப்பிடுவதற்கு அவர் செவி கொடுப்பார். அவருடைய எல்லைகள் எல்லாம் சமாதானம் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. அவரை வெட்கப்படுத்த மாட்டார். அது மாத்திரமல்ல, நாம் கடந்த வாரத்தில் படித்த வேத வசனத்தை நாம் நினைவு கூறும் பொழுது 4ஆம் அதிகாரம், சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 6 to 8 வசனங்களை நாம் வாசிப்போமானால் அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இந்த வார்த்தைக்கு எங்களுக்கு நன்மை காண்பிப்பவன் யார்? நன்றாக கவனிங்க. எங்களுக்கு நன்மை காண்பிப்பவர் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். எங்களுக்கு நன்மையை காண்பிப்பவர் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தரை தேடாதவர்கள், கர்த்தரை அறியாதவர்கள், கர்த்தரை சார்ந்திருக்காதவர்கள் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன? எங்களுக்கு நன்மை காண்பிப்பவர் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகரா இருக்கலாம். ஆனா அவருடைய பிள்ளைகள் என்ன சொல்லணும்? கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்கள் மேல, அவர்களை போல நான் புலம்ப மாட்டேன். ஹல்லேலூயா. நான் பரிதபிக்க மாட்டேன், நான் கலங்க மாட்டேன், என்னை குறித்து கவலைப்பட மாட்டேன். என்னை காண்கிறவனோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை வழி நடத்துகிறவனோடு கூட இருக்கிறார், என்னை பலப்படுத்துகிறவனோடு கூட இருக்கிறார், என்னை போஷிக்கிறவனோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அவருடைய முகத்தை நம்ம பிரகாசிக்க பண்ணி அவர் என்ன பண்றார்? நமக்கு அவர் சமாதானத்தை கட்டளையிடுவார். அப்போ சமாதானம் எப்படி உண்டாகும் என்று பார்க்கும் பொழுது நல்லா கவனிங்க. இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஏன் என்றால் அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தில் சந்தோஷத்தை பார்க்க அவர்களுக்கு சொல்லிட்டேன். ஐஸ்வர்யவான்கள் எவ்வளவுதான் செல்வ பெருக்கினால, அவங்க சம்பாதித்தினாலும், அவங்க இருந்தாலும், இங்க சொல்றாரு பாருங்க ஒரு வார்த்தை, அதிக அங்க பார்க்கும் பொழுது அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை தந்தி. அவருக்கு வேதனைகள் பெருகும், அவருக்கு சமாதானம் இருக்காது,
ஐஸ்வர்யம் அவங்களை என்ன பண்ணாது? சமாதானத்தை தராது. ஆனா இங்கே அழகா சொல்றாரு, அவர்களை காட்டிலும் என் இருதயத்துல நீர் அதிக சந்தோஷத்தை கொடுக்கிறீர்கள். நான் என்ன பண்ணுவேன்? நான் படுத்து நித்திரை செய்வேன். சமாதானத்தோடு படுத்துக் கொண்டு நித்திரை. எப்படியோட அவனுக்கு சமாதானம் இல்ல. வேத அழகா சொல்ற, துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்ல, அப்படி தேடாதவர்களுக்கு சமாதானம் இல்ல, அவர்கள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு சமாதானம் இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் எப்படி இருக்கிறோம்? அவரை தேடுகிறவர்களாய், அவரை நம்புகிறவர்களாய் நாம் இருக்கும்போது உண்மையாகவே அந்த சமாதானம் இருதயங்களை ஆளுகை செய்யும், நம்முடைய இல்லத்தை ஆளுகை செய்யும், நம்முடைய வேலை ஸ்தலங்களிலே ஆளுகை செய்யும். நம்ம போக்கிலும் வரத்திலும் போகிற இடத்துல எல்லாம் அந்த சமாதானம் நம்மளை ஆளுகை செய்யும். ஏனென்றால் அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். அவருடைய பிரசன்னத்தினாலே நாம் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்படுவோம். நம்முடைய பேச்சிலும் நம்முடைய நடத்தையிலும் எல்லாவற்றையும் சமாதானமா இருக்கும். கர்த்தர் அழகாக ஒரு வார்த்தை சொல்ற, என்ன அந்த வார்த்தை பார்க்கும் பொழுது, சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், நித்திரை செய்வேன். கர்த்தாவே, ஒருவரே சுகமாய் தாங்க பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. சுகமாய் தங்க பண்ணுகிறேன். நான் சுகமாய் இருப்பேன், சந்தோஷப்பேன், மகிழ்ச்சியா இருப்பேன். ஹல்லேலூயா. நல்ல கவனிக்கணும். அவர் மேல் அவர் பிரியமா இருக்கிறார். அவர் நம்மளை கைவிட மாட்டார். 5ஆம் வசனத்துல கடைசி வார்த்தையை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் பேரில் நம்பிக்கையாயிருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்க. ஹல்லேலூயா. நம்பிக்கையாயிருக்கிறவர்கள் சமாதானம், நம்பிக்கையாயிருக்கிறவர்கள் சந்தோஷம், நம்பிக்கையாயிருக்கிறவர்கள் சுகம். ஹல்லேலூயா. நான் ஆங்கில வேதாகமத்தை வாசித்து அதனுடைய காரியத்தை நான் தெரிந்து கொள்ளும் போது, நியூ வெர்ஷன்ல அப்படியா சொல்றது, என்ன சொல்றா, கர்த்தர் உமது பக்கமாய் முகத்தை திருப்பி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆவியின் பைபிளை நான் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் உன்னை அறிந்ததினாலே, உன்னை தெரிந்து கொண்டதினாலே, அவர் உன்னை முன் குறித்ததினாலே அவர் உன்னை உயர்த்துவார், அவர் உன்னை ஆசீர்வதிப்பார், அவர் உன்னோடு கூட இருப்பார். அவர் உன்னோடு கூட இருந்தால் உன் இருதயம் கலங்கக்கூடாது, சஞ்சலப்படக்கூடாது. ஏனென்றால் அவர் சொல்றார், உனக்கு சமாதானம் உண்டாகும், உனக்கு சந்தோஷம் உண்டாகும், உனக்கு மகிழ்ச்சி உண்டாகும், உனக்கு சுகம் உண்டாகும். முதலாவது உன்னுடைய இருதயத்துல சமாதானம் உண்டாகும், இரண்டாவது உன்னுடைய இல்லத்துல சமாதானம் உண்டாகும், மூணாவது உன்னுடைய வேலைஸ்தலங்களில் உனக்கு சமாதானம் உண்டாகும். நீ போகின்ற இடத்துல, காண்கிற இடத்துல எல்லாரும் மத்தியிலும் உனக்கு சமாதானத்தை அவர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் அப்படியா சொல்லுது, அவருடைய வழிகளில் நடக்கும் போது அவர்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்குமா. ஹல்லேலூயா. ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமா இருந்தால் அவனுடைய சத்ரு அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கணவன் மனைவிக்குள்ள அப்படிதான் உண்டாகும், பிள்ளைகளுக்குள்ள அப்படிதான் உண்டாகும். உண்மையாவே என் மனைவி கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிற பிள்ளை, அந்த வேதத்தின்படி நடக்கிற பிள்ளை, அவள் சொல்லி கணவருடைய இருதயம் மகிழணும். மனைவி சொல்லணும், உண்மையாவே என் கணவர் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, அவங்க வேதத்தை வாசிக்கிறாங்க, அந்த வேதத்தின்படி நடக்க தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க, அதனால அவளுக்கு சமாதானம் உண்டாகும்.
பிள்ளைகளை பார்த்து அதான் நம்ம சொல்லணும். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருடைய பிள்ளைகள். ஒரு நாளும் நம்முடைய பிள்ளைகளை அவர் வெட்கப்படுத்த மாட்டார். அவர்களுக்கு அவர் சமாதானத்தை கட்டளையிடுவார். இதுதான் ஆசீர்வாதம். அவருடைய வழிகளில் நடக்கணும், அவருடைய சத்தியத்தை கைக்கொள்ளணும். அப்போதுதான் அங்க சமாதானம் இருக்கும். அல்லேலூயா. அவர் ஒரு நாள் நமக்கு தூரமானவர் அல்ல. அவர் இப்படியா நம்ம சமீபமாக பெற்று இருக்கிறோம். வேதம் அழகா சொல்வது. அதே சங்கீதம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானா, சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆசீர்வாதம் மாத்திரம் இருந்தா போகாது. அந்த ஆசீர்வாதத்தின் மத்தியிலும் சமாதானம் நமக்கு உண்டாகணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஒரு ஐஸ்வர்யனை பார்த்து சொல்றார். அந்த ஐஸ்வர்யன் சொல்றான், என் ஆத்துமாவே உனக்காக எல்லாவற்றையும் இந்த பூமியில் நான் சேர்த்து வச்சுட்டேன், அதனால நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லலாம். உடனே ஆண்டவர் சொல்றாரா, என்ன சொல்றாரு? முட்டாளேன்னு சொல்றாரு. மதிகேடன் என்ன அர்த்தம்? முட்டாளேன்னு அர்த்தம். மதிகேடனே, உன் ஆத்துமா இந்த ராத்திரில எடுத்துக்கொள்ளப்பட்டா நீ சேர்த்து வைக்கிறதுலாம் யாரு கூட ஆகும்? அண்ணான தேவனுடைய பிள்ளைகளை இந்த கால வேலை ஆண்டுடைய வார்த்தை உங்களுக்கு முன்பாக வருகிறது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதுல அவர் சமாதானத்தை உங்களுக்கு கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். எல்லாரும் சொல்லணும், நான் ஆசீர்வாதமா இருந்தா போதாது ஆண்டவரே, எனக்கு சமாதானம் வேணும், என் குடும்பத்துல சமாதானம் வேணும். முதலாவது எனக்கு சமாதானம் வேணும், என் குடும்பத்துல சமாதானம் வேணும். நான் போகிற இடத்திலும் எனக்கு சமாதானம் உண்டா இருக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. எனக்கு சமாதானத்தை தாங்க என்று நாம் கேட்க வேண்டும். அல்லேலூயா. அங்கே நாம் பார்க்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 26ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமா? ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடையவன் உண்மையை நம்பியிருக்கிறபடியா. கடைசியில வாசித்தோம் சங்கீதம் 4:5 கடைசி பகுதியில கர்த்தர் மேல் எப்படியா இருக்கணும்? நம்பிக்கையா இருங்கள் என்று வாசித்தோம். இங்க அழகா உங்களுக்கு விளக்கமா சொல்றது, உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானம், இன்னைக்கு மாத்திரம் இல்ல, நாளைக்கு மாத்திரம் இல்ல, நாம் ஜீவனுள்ள மட்டும் அந்த சமாதானம் நிலைத்திருக்கணும். அல்லேலூயா. உறுதியா அவரை விட்டு விலகுவதற்கு எதுவான காரியம் நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாது? காணப்படவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும் அது தேடுறதுல நம்ம உற்சாகப்படலாம் காணப்படவே, சோர்ந்து போகவே கூடாது. இங்க வேதம் அழகா சொல்லுகிறது, உம்மை உறுதியாக பற்றிக் கொண்ட மனதையுடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியா நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வே. அல்லேலூயா. எப்போ சமாதானம் இருக்காது என்பதையும் நாம் இங்க பார்ப்போம். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது 5லிருந்து 8 வசனங்களை நாம் வாசிப்போமானால், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து என்றால் நல்லா கவனிங்க. நம்ம மேல முதலாவது வச்சுங்க. என்னால எல்லாம் முடியும், எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். அந்த ஐஸ்வர்யா சொன்ன
நான் எல்லாவற்றையும் என்ன பண்ணேன், சேர்த்து வச்சுட்டேன். ஆத்மாவே நீ கலங்காத, பயப்படான்னு சொல்ற மாதிரி இங்க பாருங்க, மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் உயிரோட மாற்றிக் கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவர் என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் அந்த வேளையில் கரளையாய் போன செடியை போல இருந்து நன்மை வருவதை காணாமல், நன்மை அவன் கண்ணுக்கு என்ன பண்ணாதான் தெரியாது. அல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியம். அதான் ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. நமக்கு முன்னாக ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். ஆனா அந்த ஆசீர்வாதத்தை நம் கண் காணாதபடிக்கு என்ன பண்ணும், மறைக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அதே மாதிரி வழியானது நமக்கு திறக்கப்பட்டிருக்கும். ஆனா அங்க கண் என்ன பண்ணிருக்கோம், அந்த வழி மறைக்கப்பட்டிருக்கும். நான் இப்ப சொல்றது கேளுங்க, ரொம்ப அருமையான காரியம் நம்ம அறிந்து கொள்ளணும். நம்ம இன்னும் புரிந்து கொள்ளாது இருக்கணும். கர்த்தருடைய வார்த்தை என்னதென்று அறியாது இருக்கணும். அப்போ நமக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதங்களை அது நம்முடைய கண்களுக்கு மறைவா இருந்தா அது எப்படியா இருக்கும், கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே நான் கண் மறைக்கப்பட்டவனா இருக்கக்கூடாது, நான் கண் மறைக்கப்பட்டவனா இருக்கக்கூடாது. எனக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை நான் கண்டு அதை பெற்றுக் கொள்ளணும். ஏனென்றால் நான் உண்மை நம்பி இருக்கிறேன். உண்மை நம்பாதவன் தான், உண்மை தேடாதவன் தான், அவனுக்குதான் கண் மறைக்கப்பட்டிருக்கோம். ஆனா நான் உண்மை அறிந்தவன். ஆண்டவரே, பாதைக்கு தீபமும் பேதைக்கு வெளிச்சமாயிருக்கிற வசனத்தின்படி நான் இருக்கிறபடினால என் கண் திறக்கப்பட்டிருக்கட்டும். ஆண்டவர் அநேக காரியங்களை அவனுக்கு வெளிப்படுத்தி வருகிறார். அல்லேலூயா. இங்க என்ன சொல்றது, அவன் அந்தரவெளியில் கரளை போன செடியை போலிருந்து நன்மை வருவதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர்களிலும் தங்குவான். அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கை எப்படியா இருக்கும், வனாந்தரம் போல இருக்கும். இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிற காரியம், கர்த்தரே நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறார். அங்க பார்த்தோம், நமக்கு இதுல ஏசியால பார்த்தோம், உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மழையுடையவர். இங்க சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டது, கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறது, உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலையான இலை பச்சையாய் இருக்கிறதும் மழை தாட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாம கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல இருப்பான். அல்லேலூயா. அவனுக்கு வறட்சியே இல்லை, செழிப்புதான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை நம்புகிறவர்களுக்கு தான் சமாதானம். அல்லேலூயா. அவர் அவர்களை ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு, கைவிடவே மாட்டார். திரும்பவும் அந்த என்னாகமும் 6ஆம் அதிகாரத்துல 26, 27 நாம் சேர்த்து வாசிக்கலாம். என்னாகமும் 6ஆம் அதிகாரம் 26, 27. ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார். யாருக்கு சொல்கிறார்? மோசையோடு சொல்றாரு. மோசே ஆரோனுக்கு சொல்றாரு, ஆரோன் ஜனங்களுக்கு சொல்கிறார். இப்பொழுது தேவன் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை இந்த 2வது மாதத்துல அவர் உங்களுக்கு
வைத்து போகிறார். சொல்ற, உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு நான் வைத்து போகிறேன். நான் நேற்று 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 மாறாதவர், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறது சொன்னவர். அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார், சமாதானத்தை கட்டளையிடுவார். உங்களுடைய வாழ்க்கையில வனாந்திரக்கார் செழிப்பு இருக்கும். ஏனென்றால் அவர் உங்களை என்ன பண்றாரா, தம்முடைய ஜனமாக தெரிந்து கொண்டு உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய எல்லைகளை பெரிதாக்கி, உங்களுடைய எல்லைகள் மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் போகின்ற இடத்துல அவர் உங்களுக்கு சமாதானத்தின் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். ஒப்பு கொடுப்போமா? ஒப்பு கொடுப்போமா? அந்த சமாதானத்தை நம்ம ஒரு நாள் எடுத்துவிடக்கூடாது. ஆண்டவரே, உங்களுடைய சமாதானம் எனக்கு வேணும் ஆண்டவரே. நான் என் மேல நம்பிக்கையா இருக்க மாட்டேன் ஆண்டவரே, மனுஷன் மேல நம்பிக்கையா இருக்க மாட்டேன் ஆண்டவரே. நான் கைவிட்டு வேலை மேல நான் நம்பிக்கையா இருக்க மாட்டேன் ஆண்டவரே. நான் ரொம்பதான் நம்பி இருப்பேன். அதுலதான் எனக்கு சமாதானம் உண்டாகும், அதுலதான் எனக்கு சந்தோஷம் உண்டாகும், அதுதான் எனக்கு மகிழ்ச்சி உண்டாகும் ஆண்டவரே. நான் ஆசீர்வாதமா இருப்பேன். என்னை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவரே நான் சாட்சியா இருப்பேன் ஆண்டவரே. நானும் என் குடும்பமும் சாட்சியா இருப்போம் ஆண்டவரே. சபையின் மத்தியிலே சாட்சியா இருப்பேன் ஆண்டவரே. ஆண்டவரே, உனக்கு சமாதானத்தை தாங்க. உங்களுடைய முகத்தை எங்கள் மேல பிரகாசிக்க பண்ண ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் மேல் சமாதானத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்பா, ஊழியக்காரர்கள் எங்களுக்கு சமாதானம் சொல்லும் போது என் இதயம் அதை ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை உறுதியாய் பற்றிக் கொள்ளுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மேகமே, மகிமையின் மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, 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 மகிமை மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமை மேகமே, வந்தாகோமே, எல்லாம் நடக்குமே. ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஏகமாய் துதிக்கும் போது இறங்கின மேகமே, ஆலயம் முழுவதும் மகிமையாக இருப்பதே, ஆலயம் முழுவதும் மகிமையாக இருக்குமே. மேகமே, மகிமை மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. ஓ மேகமே, மகிமை மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. வானம் திறக்கணும், தெய்வம் பேசணும். வானம் திறக்கணும், ஆமென், தெய்வம் பேசணும். நேச மகன் என்று நீத்தம் சொல்லணும், நேச மகன் என்று நீத்தம் சொல்லணும். மேகமே, மகிமை மேகமே, இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே, மகிமை மேகமே, வந்தால் போதுமே, எல்லாம் நடக்குமே. மறுரூபமாக்கிடும் மகிமை மேகமே, முகங்கள் மாறணுமே, ஒளிமயமாகணுமே. மேகமே, மகிமை மேகமே, yes, yes. ஆமென். ஓ ரபா 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 சதா ரபா ரபா. Yes. வாழ்க்கை பயணத்திலே சென்று நடக்கும் பாதைகளை நானோ காட்டுமே.
பறந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. மேகமே மகிமை மேகமே இந்த நாளிலே இறங்கி வாருமே. மேகமே மகிமை மேகமே பறந்தால் போதுமே எல்லாம் நடக்குமே. ஹல்லேலூயா. நல்ல கர்த்தரே, ஆண்டவரே நீங்க உங்களுடைய பிரசன்னத்தினால ஆண்டவரே நாங்கள் நிறையும் போது உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி ஆண்டவரே எங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவது நல்லா சொல்ல மாட்டாங்க. கேட்ட வார்த்தைகளை சமாதானம் எங்களுக்குள்ள நிலைத்திருக்கட்டும். தெய்வ பிரசன்னம், மாறாத பிரசன்னம் எங்களை வழிநடத்தட்டும், ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் யாவும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவுள். ஆமென், ஹல்லேலூயா.